வணக்கம். ஐடில ஓரளவுக்கு டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் தோன்ற இல்ல ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு காமனான ஒரு சேலஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டெக்னிக்கலாவே கன்டினியூ பண்ணிடலாமா? இல்ல பீப்பிள் மேனேஜ்மென்ட் சைடு, நான் டெக்னிக்கல் சைடுக்கு போலாமா? அப்படின்னு ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகும். அண்ட் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் நீங்க திங்க் பண்ணணும், நான் எப்படி இதை அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த டிசிஷன் மேக்கிங்கை உங்களுக்காக பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அது நீங்கள் தான். எல்லாரும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் உங்களுக்கு அவங்களுடைய சஜஷன், ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து உங்களுடைய லைஃப், உங்களுடைய வே ஆஃப் லிவிங், நீங்கள் உங்களுடைய கெரியரில் எந்த இடத்துல இருக்கீங்க, இந்த மாதிரி பல வேரியபிள்ஸ் வந்து உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிஸ்க்ளைமர், இந்த ஆடியோ பாட்காஸ்ட்டில் வந்து நீங்கள் கேட்டுட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, பட் டிசிஷன் மேக்கிங் வந்து உங்ககிட்டேருந்து தான் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணணும். ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பாட்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பாட்டு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, உன்னை அறிந்தால், அதாவது நீ வந்து உன்னை அறியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் போகும். ரொம்ப ஒரு சட்டிலான வேர்டு, பட் ரொம்ப ஆழமான மீனிங் உள்ள ஒரு விஷயம் அது. இந்த பர்டிகுலர் டிசிஷன் இல்லைங்க, நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் உங்களை பற்றி தெரியாமல் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி போகாது. பட் அதே நேரத்தில் அந்த டிசிஷன் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தப்பான டிசிஷன் எடுக்கிறது மூலிமா நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபியூச்சரில் இன்னும் நல்ல 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 டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப பெரிய கெரியர் டிஃபைனிங் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி நான் இதை பார்க்கலைங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10th-லேருந்து 11th போகிறதுக்கு வந்து ஒரு மேஜர் டிசிஷன், நீங்கள் நான் குரூப் எடுக்கணும். அதே மாதிரி 12th காலேஜ் எடுக்கிறதும் ஒரு மேஜர் டிசிஷன். ஓகே, ஆனால் ஐடியில் வந்து பீப்புள் சைடு போகலாமா இல்லை டெக்னிக்கல் சைடு போகலாமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக டிசைட் பண்ணணும். பட் ஒருவேளை நீங்கள் தப்பாக எடுத்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ பீப்புள் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 year எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 year பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு டெக்னிக்கல் சைடு. த சேம் அப்ளைஸ் ஃபார் டெக்னிக்கல் சைடு ஆல்சோ. ஸோ அதனால வந்து இது வந்து இது இல்லை அது அப்படிங்கிற பார்க்காம யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி இந்த வழியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம், ஒருவேளை வரலையா திரும்பி வந்து இப்படி மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் தான் இது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மேஜர் விஷயமா வந்து பார்க்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இந்த கடையில் சாப்பிடலாமா இல்லை அந்த கடையில் சாப்பிடலாமா, சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கடையில் இருக்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த தடவை நீங்கள் போகும்போது அந்த கடையில் சாப்பிட போகிறீங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். ஓகே, இந்த டிசிஷன் மேக்கிங்கில் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் இந்த டிசிஷன் வந்து அரைவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. என்கிட்ட இனிஷியல் டேஸில் இருந்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இயர்லியாகவே சில விஷயங்களை ஜட்ஜ் பண்ணிவிடுவேன். இந்த சென்ஸ் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இல்லை இது நமக்கு இதாகாது அப்படின்னு நமக்கு மேபி 1 இல்லை 2 சந்தர்ப்பம் தான் நடந்திருக்கும், 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இயர்லி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அரைவ் ஆகிடுவேன். என்னுடைய கெரியரில் எனக்கு கிடைச்ச நிறைய பெஸ்ட் அட்வைஸில் இந்த அட்வைஸ் வந்து என்னோட அஜிராவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாட்னு அதோட ஃபவுண்டர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு விஷயம். டஃப்பான ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தாங்க. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இனிஷியல் வெரி ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷனே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக ஒரு மாதிரி போச்சு அந்த கான்வர்சேஷன். அதை பார்த்த உடனே நான் சாட் கிட்ட வந்து சொன்னேன், நான் கிளைண்ட் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு, ப்ராஜெக்ட் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு லைன் சொன்னார், தமிழ் கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே டிசிஷன் அரைவ் பண்ண வேணாமே அப்படின்னாரு. சரி ஓகே, அவர் சொல்கிறாரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லிசன் பண்ணலாமே அப்படின்ட்டு லிசன் பண்ணேன். பட் இட் டேர்ன்ட் அவுட் ரொம்ப ஒரு என்னோட லைஃப்பில் வந்து அது இன்னும் நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். லைக் என்னைக்காவது நான் வந்து அகைன் அந்த ஓல்டு ஹேபிட் டை ஹார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அடிக்கடி வந்து அந்த இயர்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த பேட் ஹேபிட்குள்ளே போவேன். பட் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஸ்டில் என்னோட காதில் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த குட்டி ஸ்டோரியை நான் இங்கே சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிள், இந்த கடையில் சாப்பிடுவோம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம், இல்லைனா வேறு கடைக்கு போயிடலாம் அப்படின்னு. சில சமயம் நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்ற அன்னைக்கு பர்டிகுலர் டேயில் வந்து மேபி அங்கே அந்த கடையில் நல்லா சமைக்கிற குக்கு வந்து அன்றைக்கி லீவாக இருந்திருக்கலாம், வேறு ஒருத்தவங்க சமைச்சிருந்துருக்கலாம். ஸோ அப்படி அந்த நேரத்தில் போய் நீங்கள் அங்கே சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு வேறமான ஃபீலிங் கிடச்சிருக்கும். ஒருவேளை அதே கடையில் ஒரு வாரம் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த பழைய குக்கு, அதாவது நல்லா சமைக்கிற அந்த குக்கு வந்திருந்தாரு அப்படின்னா, ஆஹா ஓஹோ இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாக இருந்துருவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் போய் நீங்கள் சாப்பிட்ற அந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்டில் ஹோல்ட்ஸ் ட்ரூ. பட் ஆனால் நீங்கள் போன அன்னைய டேயில் வந்து நல்லா சமைக்கிற குக்கு லீவில் இருந்தங்கிறதுனால உங்களோட டிசிஷனே வேறு மாதிரி மாறிடுச்சு. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். பட் இது மூலிமா நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, டோன்ட் கம் டு த ஜட்ஜ்மெண்ட் வெரி இயர்லி. ஓகே, அண்ட் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும்.
ரொம்ப ஒரு இயர்லியாக ஜம்ப் பண்ணாதீங்க. இதுதான் எனக்கு செட் ஆகும், இதுதான் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபேக்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்னிக்கல் சைட்லேருந்து பீப்புள் சைடுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் நீங்கள் டெக்னிக்கல் சைடில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா 5 whys அப்படின்னு ஒரு திங்கிங் மெத்தடாலஜி இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னா நிறைய திங்கிங் மாடல்ஸ் இருக்குது, எப்படி அதுக்கு டிசிஷன் அரைவ் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒரு கிளாசிக் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா 5 whys. அந்த 5 whys என்னன்னா, நீங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு டெக்னிக்கல் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்றது ஒரு ஹை லெவலா சொல்ற ஒரு விஷயம். அதுக்கு வந்து நீங்க 5 why டெக்னிக் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை இந்த இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஓகே போக வேண்டாம், எதுக்காக போக வேண்டாம் அப்படிங்கிற கேள்வி. அதாவது நீங்களே உங்களை இன்டர்வியூ பண்ற மாதிரி 5 why கேட்கணும். அந்த ஃபர்ஸ்ட் why எதுக்காக டெக்னிக்கல் வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு நீங்க உங்களே கேட்கும். அண்ட் அதுக்கு வந்து பதில் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லப்பா என்னால் கான்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியல அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்க விதத்தினால உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ புரியுதுங்களா? கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னா தட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இல்லை கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், பட் அந்த அட்டெம்ப்டில் நிறைய இடத்துல ஃபெயில் ஆகுறேன், அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் a டிஃப்ரெண்ட் பாத். ஒரு ஆனியனை வந்து உரிச்சு 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 கடைசியாக உள்ளார போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது ஏன் பிடிக்கலன்னு அந்த ஆனியனை உரிக்கிற மாதிரி 5 why கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அதோடைய கோர் ஆஃப் த ப்ராப்ளம் போனீங்க அப்படின்னா லிட்டரலாக ப்ராப்ளமே வந்து வேறு ஆங்கிளில் இருக்கும். ஆனால் என்ன ரியல் பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour தனியாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதுவும் தனியாக நீங்கள் ஒரு ரூமில் இல்லை தனியாக ஒரு பார்க்கில் இல்லை ஒரு பீச்சில் நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை டீப்பாக அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஹேபிட். ஏன்னா இது வந்து நான் பேசுகிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக பேசலை, நான் ஜெனரிக்காகவே பேசுகிறேன். இந்த சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் பி பெட்டர். அண்ட் அதில் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ். ஸோ இதை நான் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்போதெல்லாம் நான் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துகிட்டு ஒரு பார்க்கில் போயிட்டு தனியாக உட்காந்து பேப்பர் பெண்ணை வச்சுக்கிட்டு ஐ எம் ஜஸ்ட் திங்கிங். இன்ஃபேக்ட் மொபைலை கூட வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ மொபைல் இருந்துச்சுன்னா என்னாவும் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் டிஸ்ட்ராக்ஷன் வரும்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம டிசைட் பண்ணும்போது கிவ் யுவர் செல்ஃப் டைம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தாட் போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோர் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எங்கேயோ ஆரம்பித்தோம் எங்கேயோ டிவேட் ஆகிட்டோம், பட் தட்ஸ் அ வெரி குட் டிவியேஷன். நவ் கம்மிங் பேக் டு த ப்ராப்ளம். ஸோ டெக்னிக்கல் சைடு போகலாமா பீப்புள் சைடு போகலாமா அப்படிங்கிறது நான் இன்னொரு பீஸ் ஆஃப் பிரின்சிபல் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக போகிறோமா, இல்லை எந்த விஷயத்தை விட்டு போகிறோமோ அது நமக்கு பிடிக்கலைங்கிறதுனால போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா இது பிடிக்கலன்னு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே டெஃபினட்டாக இன்னொரு விஷயம் பிடிக்காம தான் இருக்கும். ஸோ அதுக்காக அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஸோ இப்படி பிடிக்கலன்னு ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லைஃப்பில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, எது விஷயம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தேடல் தான், பட் பிடிக்காதுங்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து போகிறதுக்கும் இது எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் சைடுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். ஸோ டெக்னிக்கல் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஸோ டெக்னிக்கலாக க்ரோ ஆகிட்டோம் அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நான் சொல்லிட்டேன், நான் வந்து அஃபிஷியலாக லாஸ்ட் 2 years டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாக இருக்கேன். பட் நான் அதாவது டைட்டில் இல்லாமல் அந்த வேலையை நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் நான். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் இன்ட்ராக்ஷன் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். அதாவது பீப்புள் ஸ்கில் இல்லைன்னு இங்கே வரணும்னு நினைப்பாங்க, பட் ஆனால் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஆர் நீங்கள் ஒரு லீட் டெவலப்பர் ஆர் சீனியர் இன்ஜினியர் அப்படின்னாலே நீங்கள் பீப்புள் கூட ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு ஐடியாவை முதல்ல ப்ராப்ளம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பீப்புளோடைய இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள லிசன் பண்ணி ரியல் ப்ராப்ளம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட டீமை வந்து உங்களுடைய அந்த விஷனை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களோட கொலாபரேட் பண்ணணும், அவங்கள கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் அகெயின் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாக போக 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 என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பீப்புள் கிட்ட உங்களோட ஐடியாவை செல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கிரிட்டிக்கலான டிசிஷன்ஸ் வரும்பொழுது உங்களுடைய ஒப்பீனியன்ஸை அடுத்தவங்களோட ஈகோ அஃபெக்ட் பண்ணாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பீப்புள் சைட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக டெக்னிக்கல் வரீங்க அப்படின்னா ஐ ஸ்ட்ராங்லி சே
கண்டிப்பாக டெக்னிக்கல் சைடாக வந்துட்டிங்கன்னா பீப்புள் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் பீப்புள் சைடு இல்லாமல் ஒர்க் ஆகாது. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே என்ன சொல்கிறது, நம்ம அந்த வென் டயக்ராம் போடுவோம் தெரியுமா, யூனியன் வருவோம் தெரியுமா. ஸோ ஒரு சைடு டெக், இன்னொரு சைடு பீப்புள் அப்படின்னா அதோடைய யூனியன் தான் வந்து ஆக்சுவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஹியூமன் கொலாபரேஷன், இது எல்லாமே நீங்கள் எந்த ரோலுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இதுக்கு வரேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே பீப்புள் இன்ட்ராக்ஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் பீப்புளோடய நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த பீப்புளோட நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய கெரியரில் சக்ஸஸையும் டிட்டர்மைன் பண்ண போகுது. அந்த மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ராங் இம்ப்ரெஷன் அக்ராஸ் த சொசைட்டி இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப யங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் நிறைய பாட்காஸ்ட், நிறைய கோர்சஸில் சொல்லியிருக்கேன். ஏன் யங்குன்னு நான் சொல்லுவேன்னா இந்த ஒரு விஷயத்தினால தான். ஸோ யங்குங்கிறதுனால இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்னும் முக்கால்வாசி பேருக்கு வந்து கிளாரிட்டியே கிடையாதுங்க. ஸோ இப்போ அப்படி பீப்புள் மேனேஜ்மெண்ட் இங்கே பண்ணுமா, உடனே என்ன பண்ணுவாங்க, தே டேக் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் அதர் இண்டஸ்ட்ரி. ஓகே, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணியிருக்கோம், சிவில் இண்டஸ்ட்ரியில், மற்ற அதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எப்படி பீப்புள் மேனேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதை ரெப்ளிகேட் பண்ணி நிறைய பேர் கையும் சுட்டிருக்காங்க. அண்ட் அப்படி ரெப்ளிகேட் பண்ணதுனால நிறைய ராங் இம்ப்ரெஷன் வந்து சொசைட்டியில் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐடியில். டெஃபினட்டாக நார்மலாக அவங்கள்ட்ட கேட்குறது, என்னப்பா இன்னும் மேனேஜர் ஆகலையா, சரி ஒரு மாதிரி அந்த சொசைட்டியே வந்து உங்களை ஒரு மாதிரி டைட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. பட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டைட்டிலோ இல்லை எத்தனை பேர் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஓல்டு ஆர் அதர் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ்டு தாட் ப்ராசஸ் இன் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட் இன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஐ டோன்ட் லைக் த வேர்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட். பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பி மேனேஜ்ட். அதுதான் ரியல் ட்ரூத். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10 பேர் கொடுத்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறவங்க வந்து நான் மேலே இருக்கவங்க நான் என்ன யாரை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேனேஜர் ஆர் சூப்பர்வைசர் அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த கீழே இருக்கிறவங்க, அதாவது அந்த மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த சூப்பர்வைசருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் டேக்கர்ஸாக இருப்பாங்க. ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தெர் இஸ் நத்திங் இஸ் ஹேப்னிங். இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன சொல்லு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளார வந்து மக்கள் போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆக்சுவலாக வந்து அந்த ஜாப் நல்லா ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்பே போயிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து இது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதனால தான் வந்து கீழே இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, சீக்கிரம் நம்ம மேலே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணுறதுனால எப்படி ஒரு மாயை கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஐடியில் அப்படி ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா எப்படி தமிழ் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் enabling people, it's all about empowering people, it's all about leading people. ஓகே, ஸோ இந்த வார்த்தைலாம் நீங்கள் நிறைய ஹெச்ஆர்ட்ட கேட்டிருக்கலாம், நிறையா லீடர்ஸ் பேசியிருப்பாங்க. பட் ஆனால் ரியலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி இடத்துல அதுக்கு நடக்கிறது கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதிரி ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அந்த ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து என்னுடைய பர்டிகுலர் ஒப்பீனியனில் வந்து கேட்டிங்கன்னா தப்புன்னு நான் சொல்லுவேன். வி நீட் அ குரூப். ஒரு கிரிக்கெட் டீம் ஆர் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்க மாதிரி தான். லைக் சம்ஒன் ஹேஸ் டு லீட். ஏன்னா பீப்புள் லீட் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ஏதாவது 10 பேர் 10 டைரக்ஷனில் போக முடியாது. ஸோ சம்ஒன் ஹேஸ் டு டேக் ஓனர்ஷிப், சம்ஒன் ஹேஸ் டு டிரைவ். இன்னும் சொல்லுவாங்க ஆங்கரிங்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் வந்து போயிட்டே இருக்கலாம், பட் ஒரு இடத்துல நிற்கணும்னா ஒரு ஆங்கர் போட்டாகணும். அந்த இடத்துல அந்த ஆங்கர் பெருசுன்னு நம்ம இது கிடையாது. ஸோ சம்ஒன் ஹேஸ் டு லீட் அண்ட் டிரைவ். அந்த பர்சன் தான் வந்து ஒரு முக்கியம். அதுக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எப்படி பார்க்கணுங்கிற நிறைய ஸ்கில் இருக்குது. தெர் ஆர் சம் க்ரைட்டீரியாஸ். ஓகே, அதை பற்றி நான் செப்பரேட்டாக நான் பேசுகிறேன். இங்கே ஐடியில் அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து உங்களுடைய பியர்ஸ். சேலரி வேறையாக இருக்கலாம், இல்லை டைட்டில் வேறையாக இருக்கலாம், பட் தட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜருங்கிற பொசிஷனே வச்சுப்போமே. உங்களுடைய கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே இருக்கவங்கலாம் வந்து இங்கே இந்த கீழே மேலே அந்த தாட் ப்ராசஸே இருக்கக்கூடாதுங்க. அதர் பர்சனை வந்து நம்மளை எப்படி மற்றவங்க ட்ரீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும். ஸோ பீப்புளை வந்து கீழே மேலே அப்படிலாம் பார்க்காதீங்க. எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் டுகெதர் டீம். என்னை பொறுத்தவரை நாளைக்கு ஒரு இன்டர்ன் என் டீமில் ஜாயின் பண்ணாலும் நான் வந்து ஐ வில் ட்ரீட் தெம் அஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை டீம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீமில் அந்த பொசிஷனுக்கு இருக்கீங்க, அந்த பொசிஷனில் சம்ஒன் இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் கொலாபரேஷன். நீங்கள் எல்லாரோட சேர்ந்து எப்படி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களோட வந்து அவங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் பீப்புளுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி தான் அது. ஏன்னா பீப்புள் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏ சொன்னீங்கன்னா அவன் பி போடுவாங்க.
நீங்கள் சி சொன்னீங்கன்னா அவங்க டீன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அது அலைன்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிஷன், ஒரு கோல், லிட்ரலி இருந்து ஒரு டீம் கேம் மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ டீம் கேமாக எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஓகே நான் இப்போ இந்த டீமுக்கு கேப்டனாக இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த மேட்ச் நடக்குது, இந்த மேட்ச்சில் இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம், நம்மக்கிட்ட இருக்கிற டீம் என்ன, யார் வந்து இந்த மாதிரி பண்ணுவான், யார் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும், யார் ப்ளே பண்ணால் நல்லா இருக்காது, அந்த மாதிரி எப்படி நம்ம திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். சில சமயம் வந்து நீங்கள் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் வந்து ஸ்டோக் வச்சு விக்கெட் விடாமல் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கில். அதுக்காக சிக்ஸ் அடிக்கிறவங்க பெரியவங்க, ஸ்ட்ரோக் வச்சு விக்கெட் விடாமல் இருக்கிறவங்க பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. அந்த சுச்சுவேஷனுக்கு எது பெஸ்ட்டோ அதுதான். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கிடையாதுங்க என்னை பொறுத்தவரையில். பட் ஆனால் நிறைய இண்டஸ்ட்ரியில், நிறைய கம்பெனியில் அப்படி நடந்துட்டு இருக்கு. பட் ரியலாக வந்து என்னென்னா, we are all working together to solve a problem. Someone who is experienced, அவங்க வந்து they are leading, but everyone is following. ஓகேங்களா? பட் at the same time when you are following, அங்கே தான் நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுப்பேன். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு, நான் இப்போ உதாரணத்துக்கு நான் கோட் ரிவ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன்னா நான் கோட் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, இதை மாற்று அதை மாற்று அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே ஏன் தெரியுமா நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேங்கிற ரீசனை சொல்லுவேன். ஏன் நான் அதை அப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் எம்பவரிங் த பர்சன் தேர். லைக் அதர் பர்சன் அதே மிஸ்டேக் திரும்ப பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம அது பீப்புள் மேனேஜ்மெண்ட் நமக்கு செட் ஆகுதுன்னு நினச்சி வெளில போகிறோம். அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு பிடிக்காதுன்னு வெளில போயிருப்பீங்க. அண்ட் ஒருவேளை ஒரு நல்ல பர்சன் கூட நீங்கள் பீப்புள் மேனேஜ்மெண்ட் பற்றி என்னென்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ லவ் பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால் எப்படி நான் டெக் சைடு சொன்னாலும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் சைடும் அதே தான். ஸோ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வராதிங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ டெக் வர்சஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட், இந்த டிசிஷனை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனல் பார்ட் இந்த எபிசோடில் வந்து நான் எதை ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு இதில் அப்படின்னு. டு பி ஹானஸ்ட், நான் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கும்பலில் நானும் ஒருத்தவன். அகெயின் எந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் அந்த ஒரு தப்பான கண்ணோட்டம். ஓகேங்களா? எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது, இன்னொருத்தவங்களை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய இதுக்கு செட் ஆகாது. ஓகே. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன், அதில் நாங்கள் ஃபாலோ பண்ண ப்ராக்டிஸ் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து அஜிராவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ ஃப்ளாட் ஹையரார்கி. எந்த ஒரு ஹையரார்கியும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ராஜெக்ட் வரும், ஒரு 3-4 பேர், வி வில் ஃபார்ம் அ குரூப். அண்ட் அந்த குரூப்பில் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஆங்கராக இல்லை ஒரு லீடாக ட்ரைவ் பண்ணுவாங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஒர்க் டுகெதர். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். கஸ்டமர் வில் பி ஹாப்பி, வி ஆல்சோ ஹாப்பி. அப்படி தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக செட்டப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் தான் வந்து நான் சொன்ன இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் சைட் ஆஃப் த திங்ஸ். அதாவது பீப்புள் ரியலாக மேனேஜ் பண்ண வேண்டாம், லைக் வி நீட் டு கைட் தெம் இன் த ரைட் டைரக்ஷன், எனேபிள் தெம், எம்பவர் தெம் அப்படின்ட்டு. ஸோ அன்னையிலேருந்து ஐ மீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுலேருந்து இதை நான் பார்க்குற விதமே வந்து மாறிடுச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஆல்வேஸ் லைக் நான் சொல்லியிருப்பேன், 12 வயசுலேருந்து கோடிங் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து இயல்பாகவே நான் வந்து அந்த டெக்னிக்கல் சைடுக்கு நிறையாவே மூவ் ஆகிட்டேன். ஏன்னா அது என்னுடைய நேச்சர், அதோடய இன்ட்ரெஸ்ட்னால நான் அந்த ட்ரைவில் பண்ணிட்டேன். பட் அட் த சேம் டைம் இந்த சைடு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது டெக்னிக்கலாக நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆனாலும் பீப்புளோட ஒர்க் பண்ணணும், பீப்புளோட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கும் நான் வந்து நிறையா ஸ்கில் பில்ட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 புக்கு வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான புக் இந்த பீப்புள் சைடில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு ஹேவ் பவர் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் டீலிங் வித் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புக்கு. ரொம்ப 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 அற்புதமான ஒரு புக்கு. எப்படி பீப்புளை அப்ரோச் பண்ணணும், எது பேசணும், எது பேசக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்களை அந்த புக்கில் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு புக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு புக், என்னோட செல்லிங் பற்றி என் மனசில் இருந்த பல விஷயங்களை வந்து தகர்த்து எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவ் ஐ ரைஸ் மை செல்ஃப் ஃப்ரம் ஃபெயிலியர் டு சக்ஸஸ் இன் செல்லிங் அப்படிங்கிற புக்கு. ரெண்டுமே ரொம்ப கிளாசிக் புக். எனக்கு தெரிஞ்சு வந்து 30-40 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய புக்கு. பட் 2 புக்கும் என்னுடைய பர்செப்ஷனே மாற்றினுச்சு. அண்ட் ஐ பிகம் அ பெட்டர் பீப்புள் பர்சன் ஆஃப்டர் தட். இது எல்லாமே பண்ணதுனால நான் பெட்டர் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகிட்டேன். ஃபினிஷ்டு ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஜேர்னியில் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போதும் எனக்குள்ளே நான் கேட்டுப்பேன், லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ எப்படி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரிலாம் நடக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் கெரியர், டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் அன் இன்டர்வியூ அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் இன் மை கெரியர் ஐ வாண்டட்
எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு கெரியர் வேணும், இந்த மாதிரி தான் என்னோட ஆஸ்பிரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக க்ளீனாக இருந்தேன். அண்ட் நமக்கு வந்து அந்த கிளாரிட்டி நம்ம மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அந்த வழி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஸ்க் இட் வில் பி கிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ். என்னென்ன அனலைஸ் பண்ணி என்னென்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் லாட் ஆஃப் குட் கொஸ்டின்ஸ். அண்ட் எனக்கு அந்த கரெக்டான ஆன்சர்ஸ் கரெக்டான டயத்தில் கரெக்டாக அமைஞ்சுது. சரி, அமையலைனாலும் அது எனக்கு ஏற்ற மாதிரி நான் அமைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இது. பட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஐ கிவ் மை செல்ஃப் டைம். எந்த ஒரு டிசிஷனுமே வந்து கொஞ்சம் வந்து ஆற போட்டு ஓகே பரவாயில்ல இருக்கும். தெர் வில் பி சம் நீ ஜெர்க் ரியாக்ஷன். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சில சமயம் வந்து தெர் வில் பி ஃப்ரிக்ஷன். சில சமயம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுமா அதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு 1008 கேள்வி நமக்குள்ளாரே வரும். பட் அதுமாரி அந்த நேரத்தில் வந்து அந்த நீ ஜெர்க் ரியாக்ஷன் நம்ம கொடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆற போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணி இன்னும் நல்ல மைண்டில் இருக்கும்போது திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, என்னோட மற்ற பாட்காஸ்ட் எபிசோட் மாதிரி தான் இந்த எபிசோட்லையும் நான் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு நான் ப்ரெஸ்கிரிப்டிவாக என்றைக்குமே சொன்னதில்லை, நான் சொல்லவும் மாட்டேன். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் தாட் ப்ராசஸ். ஓகேங்களா? இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி திங்க் பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இதை அப்ரோச் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி தான் நான் உங்களுக்கு இந்த எபிசோட் மூலமா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் ஆர் கரெக்டான டைரெக்ஷனில் திங்க் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.